மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்சி மாவட்ட எஸ்பியாக கடந்த 2023 முதல் வருண்குமார் IPS பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி வந்திதா பாண்டே. இவர் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக பணியில் இருந்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த ஆண்டு கடந்த ஜூலை 11ஆம் தேதி திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அருண் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக ஊடகங்களில் திருச்சி எஸ்பி வருண்குமார் சாதி பாகுபாடு பார்ப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து வருண்குமாரை இழிவுபடுத்தும் வகையில் சிலர் எக்ஸ் தளத்தில் பதிவுகள் வெளியிட்டு வந்தனர். இதனால் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திருச்சி தில்லைநகர் போலீசில் எஸ்பி வருண்குமார் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சமூக வலைதளத்தில் பெயர் தெரியாத 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சண்டிகரில் 5வது தேசிய IPS அதிகாரிகள் மாநாட்டை பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தனர். இந்த மாநாட்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளம் IPS அதிகாரிகள் பங்கேற்றனர். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த IPS அதிகாரியான திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது. மேலும் சைபர் கிரைம் துறையில் தற்போதுள்ள சவால்கள் குறித்து அமைக்கப்பட்ட 22 IPS அதிகாரிகள் குழுவுக்கு தலைமையேற்று அவரை உரையாற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய எஸ்பி வருண்குமார், தமிழகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு சமூக ஊடகங்களின் வாயிலாக தமிழகத்தில் இருந்து கொண்டே வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பது போல இணையதளங்கள் வாயிலாக பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றனர். நாம் தமிழர் இயக்கம் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவான இயக்கம். குற்றச் செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட நாம் தமிழர் இயக்க நிர்வாகிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்காக தன்னையும் IPS அதிகாரியான தன் மனைவி மற்றும் குழந்தைகளையும் ஆபாசமாக சித்தரித்து எக்ஸ் வலைதளம் மற்றும் Facebook உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இவை அனைத்தையும் வெளிநாடுகளில் இருப்போரை வைத்து செய்து வருகின்றனர். இது குறித்து முறையாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் நியாயத்தின் பக்கம் இருப்போம் என சொல்லி உயரதிகாரிகளும் தமிழக அரசும் தனக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது. ஆனால் ஆபாசமான பதிவுகளை யார் செய்தது என்று விவரம் கேட்டு சமூக வலைதள அலுவலகங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இதுவரை 3 மாதமாகியும் இன்னும் அதற்கான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. அதேபோல என் குடும்பத்தாரை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் இன்றைக்கும் உள்ளன. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உலகம் முழுவதும் இருக்கின்றனர். பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் அவ்வியக்கத்தைச் சேர்ந்தோரையும் இதுபோன்ற இயக்கங்களையும் சைபர் கிரைம் புலனாய்வில் உயரிய அமைப்பான I4C தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என பேசியுள்ளார். இந்திய அளவில் நடந்த IPS அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ்பியின் இந்த பேச்சு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.